ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா பன்னீர் பிரியாணி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் தக்காளி, ஆஸ் யூஷுவல் சால்ட் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பிறகு மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கலருக்காக ரெட் சில்லி, அதுக்கப்புறம் தயிர் போட்டு நல்லா வதக்கிட்டு சாப்பாடு ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு இருக்குது பாஸ்மதி ரைஸு. அப்புறம் நம்ம பன்னீர் தவா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கணும். கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு போட்டு அது போட்டு ரைஸ் எடுத்து போடணும். அதுக்குள்ளே நான் மெயின் சைட் டிஷ் காமிச்சிட்ருக்கேன், புதினா சட்னியும் தயிர் பச்சடியும். சாப்பாடு நல்லா கொஞ்சம் 80% குக் ஆன பிறகு எடுத்து அதில் ஒரு லேயர் மாதிரி போடணும். அப்புறம் ஃபஸ்ட் லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஃப்ரைடு ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, அப்புறம் கலருக்காக நாங்கள் டர்மரிக் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். தண்ணியில் கரைச்சிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்ட தண்ணியை கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு திருப்பியும் செகண்ட் லேயர் திருப்பியும் ரைஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே திருப்பியும் ஃப்ரைட் ஆனியன்ஸ், புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் டர்மரிக் வாட்டர் போட்டுட்டு அவ்வளோதான், மூடி போட்டுற வேண்டியது தான். ஏன்னா குட்டி கடாயின்னு பார்க்குறீங்களா, இது ஒரு 3 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான். பன்னீர் பிரியாணி ரோஸ்னா இவதான் என்னோட சிஸ்டர் இன்லா. பன்னீர் தம் பிரியாணி, ஹைதராபாத் தம் பிரியாணி. அவ்வளோதான், குக்கிங் முடிஞ்சாச்சு. வாங்க சாப்பிட போகலாம். ஹைதராபாத் பன்னீர் தம் பிரியாணி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் புதினா சட்னி, தயிர் பச்சடி, மில்க் மேக்கர் கறி, காலையில் செஞ்ச மில்க் மேக்கர் கறி, சிக்கன் வித் எக்கு மசாலா. இப்போ பன்னீர் பிரியாணினா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் ஒரு 3 monthsக்கு, அதனால பன்னீர் செஞ்சாங்க. மில்க் மேக்கர் கறி, பன்னீர் எனக்கு, அவங்களுக்கு சிக்கன் வித் எக்கு, தயிர் பச்சடி, புதினா சட்னி. அவ்வளோதான். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்கள்.